மலச்சிக்கல் என்பது நமது உடலில் சாதாரண பிரச்சனையாக இருந்தாலும், மலச்சிக்கல் ஏற்படுத்தும் அவதியான உணர்வு மிகவும் கடினமானது. மலச்சிக்கல் என்றால் மலம் இறுகி வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலைதான். அதாவது வெளியே வர சிரமப்படுவது. இது பெரும்பாலும் நார்ச்சத்து குறைவு, தண்ணீர் குறைவு, உடல் இயக்கமின்மை, மன அழுத்தம் அல்லது சில மருந்து மாத்திரைகள் தொடர்ந்து எடுத்துக்கொள்வதன் மூலமும் நாம் அனைவருக்கும் மலச்சிக்கல் ஏற்படுகிறது. வாழைப்பழம் சிறந்த நார்ச்சத்து நிறைந்த ஒரு பழம். ஒரு நடுத்தர அளவு வாழைப்பழத்தில் சுமார் 3 கிராம் அளவு நார்ச்சத்து உள்ளன. இந்த நார்ச்சத்து குடலில் தண்ணீரை உறிஞ்சி மலத்தை மென்மையாக மாற்றுகிறது. ஆனால் குடலில் மலம் தங்காமல் வெளியேறுகிறது. நார்ச்சத்து குடலில் ஒரு ஸ்பாஞ்ச் போல் செயல்பட்டு கழிவுப் பொருட்களை தள்ளிச் செல்ல உதவுகிறது. வாழைப்பழத்தில் தண்ணீர், பொட்டாசியம் மற்றும் மக்னீசியம் ஆகிய தாதுக்களை கொண்டுள்ளது. இவை குடல் தசைகள் சரியாக சுருக்கம் பெற உதவுகின்றன. அதாவது குடல் சுருக்கம் இயல்பாக நடைபெற, மலம் சிக்காமல் வெளியேற உதவுகிறது. மக்னீசியம் தசைகளை தளர்வுறும் வேலைகளை செய்கிறது. இதனால் மனித குடலில் தடைபடாமல் மலம் நகருகின்றது. பழுத்த வாழைப்பழத்தில் நார்ச்சத்து நன்றாக செரிகிறது. மலச்சிக்கல் குறைகிறது. ஆனால் மிக பச்சை வாழைப்பழம் சிலருக்கு மலச்சிக்கலை ஏற்படுத்தலாம். அதனால் மலச்சிக்கலால் பாதிக்கப்பட்டவர்கள் முழுமையான நன்றாக பழுத்த பழத்தை சாப்பிட வேண்டும். வாழைப்பழத்தில் அமிலோஸ், மால்டோஸ் போன்ற இயற்கை என்சைம்கள் உள்ளன. உணவில் உள்ள சிறு மூலக்கூறுகளாக உடைத்து செரிமானத்தை வேகமாக்கின்றன. குடலில் சிக்காமல் வடிவம் எடுத்து உதவி. வாழைப்பழத்தில் வைட்டமின் B6, வைட்டமின் C மற்றும் மாங்கனீஸ் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்துகின்றன. நேர்மையான செரிமானம், நல்ல உறக்கம், மன அமைதி இவை அனைத்திற்கும் வாழைப்பழம் உதவுகிறது. மன அழுத்தம் குறைந்தால் மலச்சிக்கல் தானாகவே குறையும் என்பது அறிவியல் உண்மை. காலை உணவிற்கு முன்னர் அல்லது மதிய உணவிற்கு பின்னர் இடைவேளையிலும் வாழைப்பழத்தை சாப்பிடலாம்.
வாழைப்பழம் சாப்பிடும்போது நன்றாக பழுத்த வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட வேண்டும். ஏனென்றால் நன்றாக பழுத்த வாழைப்பழத்தில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது.